இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, வீட்டுக்கு முன்னாடி ஓடுற சாக்கடைக்கு என்ன தெரியும்? வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களோட கஷ்டம்னு சொல்ற மாதிரி கேடுகட்ட வேலையெல்லாம் பண்ணிட்டு இப்ப பெரிய உத்தமி மாதிரி வந்து பேசுறது. ஏமா தேவயானி, இவ்ளோ நாளா இல்லாத அன்பையும் பாசத்தையும் கொட்டினது யாரு? சூழ்ச்சியோட அன்பு தேவைக்கு காட்டினது யாருன்னு எங்களுக்கு தெரியாதா? அனசூயா, அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க. எல்லா விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அதை புரிஞ்சுக்க தெரிஞ்சதுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அம்மா லக்ஷ்மி, எங்களால தப்பு நடந்திருக்கலாம், எங்களால உனக்கு அநியாயம் நடந்திருக்கலாம். அதுக்கு நீ இவ்ளோ பெரிய முடிவெடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. இவ்ளோ சீக்கிரம் நமக்குள்ள ஏற்பட்ட உறவை அறுத்து விடுறதுக்கு நீ தயாராவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கிறேன். லக்ஷ்மி என்ன பண்ணாலும் யோசிச்சுதான் முடிவெடுப்பாங்கிறது எங்க எல்லாரோட அபிப்பிராயம். லக்ஷ்மி ஒரு முடிவெடுத்தா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குங்கிறது எங்க நம்பிக்கை. ஆனா இன்னைக்கு நீ அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவெடுப்பேன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நாங்க எடுத்த முடிவு அவசரப்பட்டு எடுத்த முடிவு மாதிரி தோணலாம், ஆனா எங்களை பொறுத்தவரை அது சிறந்த முடிவுதான். ஆமா, பிரிஞ்சு போயிடலாம், நமக்கு இந்த உறவும் வேணாம் ஒட்டும் வேணான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த டிஸ்கஷன்? வேண்டாத இந்த வீண் வெட்டி பேச்செல்லாம். வா லட்சுமி. சரி வாங்க எல்லாரும் போலாம். வாப்பா. நாங்க எல்லாரும் தப்பு பண்ணிருக்கோம் ஜானு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு அண்ணி மட்டும் என்ன பண்றாங்க? நாங்க தப்பு பண்ணா அவங்களும் தப்பு பண்ணுவாங்களா? நாங்க தப்பான வழியில போனா அவங்களும் அப்படியே பண்ணுவாங்களா? நீ சொன்னல உங்க மொத்த குடும்பமும் சேர்ந்து எங்க அக்காவை ஏமாத்திட்டீங்கன்னு. அப்ப விவாகரத்து வரைக்கும் போறது அன்னைக்கு கரெக்ட்னு தோணுதா? சொல்லு ஜானு. என்ன இவ ஜட்ஜி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம கல்லு மாதிரி நின்னுகிட்டு இருக்காளே? சொல்லுடி, விவாகரத்து வாங்க எனக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்லு. அக்கா மனசுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவா சித்தி. என்ன சொல்ல போறாளோ என்னமோ. இந்த விவாகரத்தை நம்பிதான் நான் பல கனவுகளை வச்சிருக்கேன். மித்ரா கிட்ட இருந்து இவ பிரிஞ்சுட்டா அந்த ஜெகதீஷ் தலையில இவளை கட்டி வச்சு மொத்த சொத்தையும் ஆட்டைய போடலான்னு பார்த்தா கடைசியில இந்த லட்சுமி ஏதாவது சொதப்பி வச்சுட போறா. அம்மா பாக்யலட்சுமி, உன்னதான் கேக்குறேன், இதுக்கப்புறம் கணவரோட சேர்ந்து வாழ உனக்கு விருப்பம் இல்லையா? என்ன ஆண்டி இவ கேட்ட உடனே பேப்பர்ஸ்ல கையெழுத்த டக்குன்னு போட்டு கொடுத்துட்டா. இப்ப என்னாச்சு? விவாகரத்து வேணுமான்னு கேட்டா ஏதோ இடி இடிச்ச மாதிரி எதுவும் பேசாம நின்னுகிட்டு இருக்கா. அதுதான் எனக்கு ஒண்ணு புரியல மனிஷா. ஆமா, இவ மனசுல என்ன நினைக்கிறா? மித்ராவை விட்டு பிரியற நோக்கம் அவளுக்கு இல்லையோன்னு எனக்கு தோணுது. என்னங்க? என்னங்க? மித்ரா, என்னங்க? மித்ரா, ரத்தம் வருது. மித்ரா, ஐயோ ரத்தம் வருது. மித்ரா, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ், யாராச்சும் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருந்தா எடுத்துட்டு வரீங்களா?
6 மாசம் முடிஞ்ச பிறகும் உனக்கு விவாகரத்து வேணும்னு தோணுச்சுன்னா அப்ப இந்த கோர்ட்டுக்கு வரலாம். அது வரைக்கும் நீ உன் மாமியார் வீட்ல தான் இருக்க வேண்டியிருக்கும். உன் கணவரோட தான் உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டியிருக்கு. அடுத்த 6 மாசத்துக்கு ஒரு டீம் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்னு உங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர். பிரியணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு டைவர்ஸ் பேப்பர்ஸ் அனுப்புன. அப்படி இருக்கும்போது திரும்ப சேர்த்து வைக்கணுங்கிற முயற்சியை எதுக்கு பண்றீங்க மேடம்? இங்க பாருங்கம்மா, உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற அவசர முடிவுகளை இந்த கோர்ட் என்னைக்குமே அனுமதிக்காது. அவங்க எடுத்த முடிவுக்கான மதிப்பை, அவங்களுக்குள்ள இருக்கிற உறவோட மதிப்பை அவங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கோர்ட் கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கும். இப்பவும் அதுதான் நடந்திருக்கு. அப்போ அந்த 6 மாசம் புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து இருக்கணும்னு கோர்ட்ல கண்டிஷனும் போடுவாங்க. அந்த 6 மாசத்துக்காக தான் நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். என்னோட புருஷனை நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அவரை எந்த ஆபத்தும் சூழ்ந்துராம பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை. ஆனா அந்த வீட்டுக்குள்ள போற வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. என்னோட மாமியார் என்னடான்னா என்ன அந்த வீட்டுக்குள்ளேயே போக விட மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் அந்த வீட்டுக்குள்ள போகணும்னா எனக்கு ஒரு வழி தேவை. அந்த வழிதான் இந்த விவாகரத்து வழி. என்ன நடந்தாலும் நீ அந்த வீட்டுக்கு போகவே கூடாது. ஆமா, அந்த கண்டம் இருக்கவன் கூட போய் நீ எப்படி நல்லா இருப்ப? மூச்சு எப்ப நிக்கும்னே தெரியாத ஒருத்தன் கூட போய் நீ எப்படி நிம்மதியா இருப்ப லட்சுமி? முக்கியமா உன் மேல அன்பே இல்லாதவன் வீட்டுக்கு நீ போனா உனக்கு கிடைக்க போறது அவமானத்தை தவிர வேற எதுவுமே இல்ல லட்சுமி. தயவு செஞ்சு போகாத லட்சுமி. இந்த விஷயத்துல யார் என்ன சொன்னாலும் என்னோட முடிவு மாறாத சித்தி. அது இல்ல லட்சுமி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அனசூயா, நீ பேசாம இரு.